வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதி நிலையம் தேனியிலிருந்து நான் உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வர்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே பார்த்து முடித்த விஷயங்கள் பாலகிரக தோஷம் என்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் பாலகிரக தோஷத்தில் மக நட்சத்திரத்திற்கு 4ஆம் பாதத்துக்கு 20 நாட்கள் வரைக்கும் அந்த கிரக தோஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுமோ, அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு 20 நாட்கள் மிக கடுமையான ஒரு பாலகிரக தோஷம் ஏற்படுகிறது. அதுபோல பூரம் 1ஆம் பாதத்திற்கு உடனே குழந்தை மரணம் அடையும் என்பதும், அதை தாண்டி 2ஆம் பாதத்திற்கு 25 நாட்கள் அந்த தோஷங்கள் இருக்கும் என்றும், 3ஆம் பாதத்திற்கு 6 நாட்கள் வரை உயிருடன் இருந்து அந்த குழந்தை மரணம் அடையும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த பாலகிரக தோஷம்னா எல்லா குழந்தைகளும் மரணம் அடையுமா சாமி அப்படின்னா அது அப்படி இல்லை. நீங்கள் அப்படி எதுவும் நினைக்க வேண்டாம். இந்த பாலகிரக தோஷம் என்பது அவங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து அந்த பாலகிரக தோஷம் என்பது வேலை செய்யும் என்பதை நம்ம உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் பிறந்த லக்கணம், ராசி, அதையும் தாண்டி அவங்க நட்சத்திரம், இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த தோஷ கிரகம் வந்து எவ்வளோ நாள் வேலை செய்கிறது அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். அது தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. அதுபோல் மக நட்சத்திரத்துக்கு 20 நாட்கள் 4ஆம் பாதத்திற்கு, அதாவது 1, 2, 3ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து இதில் 4ஆம் பாதத்திற்கு 20 நாட்களும், அடுத்து பூரம் 1ஆம் பாதத்திற்கு உடனே குழந்தை மரணம் அடையும் என்றும், 2ஆம் பாதத்திற்கு 25 நாட்கள் என்றும், 3ஆம் பாதத்திற்கு 6 நாட்கள் வரை குழந்தை உயிரோடு இருந்து மரணமடையும் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் உங்களுடைய அந்த பிறந்த நேரத்திற்கும் பிறந்த நாளுக்கும் பிறந்த ராசிக்கும் வரக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து நம்ம அந்த தோஷம் எவ்வளோ தூரம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்ல முடியும். நம்ம ஜோதிடத்தில் அருள்வாக்கு என்ற ஒரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த அருள்வாக்கு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த பாலகிரக தோஷத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது. இது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததும் ஏட்டில் எழுதி வச்சது தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதில் என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்து மரணம் அடையுதுன்னா ஏன் மரணம் அடைகிற விஷயமே யாருக்கும் தெரியாது. அந்த பாலகிரக தோஷம் என்பது இப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்றத உதாரணம். அதை வந்து நம்ம கேஷுவலாக எடுத்து அந்த பாலகிரக தோஷம் இருக்கு, நீங்கள் ஜோதிட்ட போய் பார்க்குறீங்க, அப்பயே ஒரு வார்த்தை ஐயா அந்த பாலகிரக தோஷம் இந்த குழந்தைக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா இத்தனை நாள் இருக்குது, கொஞ்சம் குழந்தை இப்போ கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாலகிரக தோஷம் அப்படின்றது. சிம்பிளான ஒரு வழிபாடு முறையை பண்ணி, ஆனால் சொல்லுவாங்க குழந்தைக்கு வந்து 30 நாளைக்கு நம்ம எங்கேயும் போக முடியாது வர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களோ, அதெல்லாம் உண்மை தான். அதையும் தாண்டி நம்ம மனசில் நினச்சி அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணி வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இந்த தோஷங்கள்லாம் என்னென்னா, அந்த 25 நாட்கள் இருக்கக்கூடிய 2ஆம் பாதம், அதாவது வந்து பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 25 நாட்கள் வந்து பீடைகள், பிணிபீடைகள், கெண்டாதி தோஷம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. கண்டதுக்கு சொல்லுவாங்கல்ல, கண்டம் ஏற்படும் சொல்கிறாங்க, மரணம் ஏற்படும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களில் நம்ம இந்த குழந்தைக்கு வந்து 25 நாட்கள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கெண்டாதி பீடையும் தோன்றி பின்பு சுகமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 25 நாட்கள் வந்து கெண்டாதி பீடை ஏற்பட்டு திரும்ப வந்து சுகமாயிரும். அதுபோல் பூரம் 1ஆம் பாதத்திற்கு உடனே குழந்தை மரணம் அடையும் சொல்லப்படுகிறது. பூரம் 3ஆம் பாதத்திற்கு வந்து 6 நாட்கள் இருந்து பின்னும் மரணம் அடையும் சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் அந்த ஜோதிடரை பார்க்கும்போது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் கோயிலில் போய் வழிபடணுன்ற அவசியம் இல்லை. மனதார நினைத்து தனது வீட்டிலேயே அம்மா தாயே இந்த மாதிரி ஒரு தோஷத்தில் இருக்குது, அதை வந்து நீ நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த தெய்வம் உங்களுக்கு அந்த பாலகிரக தோஷத்துக்கு அந்த நட்சத்திரத்துக்கு எந்த தெய்வம் உண்டாகுது குறிப்பாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த தெய்வத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்கள் மனதில் நினைத்தாலே போதும், கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் பிரசன்ன தேனி சிவா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.